ஆ சொல்லு கதிர். டேய், அந்த பணத்தை எடுத்தது யாரு, என்ன ஏதுன்னு எதுவும் கண்டுபிடிச்சியாடா? இல்லனா பணமாவது கிடைச்சதா? இல்ல கதிர், இன்னும் கிடைக்கல. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கிடைக்கலனா அண்ணா என்ன சொல்லுவாருன்னு தெரியல. நான் இந்த வேலையை விட்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கதிர். டேய் சூர்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அஸ்வின் ரூம்ல புது Dress போட்டுட்டு நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். நான் உள்ள போய் அவன்ட்ட என்னடா புது Dress போட்டுக்க எங்க போறேன்னு கேட்டனா, எங்கேயும் போல சும்மா தான் போட்டுக்கேன்னு சொன்னான். எப்ப எடுத்தான்னு கேட்டதுக்கு நேத்து தான் எடுத்தேன்னு சொன்னான்டா. ஆனா நான் மறுபடியும் எதுக்கு நேத்து போய் Dress எடுத்தான்னு கேட்டதுக்கு நான் நேத்து எடுக்கல 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன்னு சொல்றான். எனக்கு அவன் சொன்னதை வச்சு டவுட் ஆயிடுச்சுடா. ஃபர்ஸ்ட் நேத்து எடுத்தேன்னு சொன்னான். நான் திரும்ப திரும்ப கேட்ட உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னு சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னா எதுக்குடா இன்னைக்கு போட்டு பார்க்கணும்? அது மட்டும் இல்ல, அந்த Dress அவன் இது வரைக்கும் போட்டு நான் பார்த்ததே கிடையாதுடா. நான் அவன்கிட்ட கேட்டேன், இந்த Dress நீ இதுக்கு முன்னாடி போட்டு பார்த்ததே இல்லையேன்னு. அதுக்கு அவன் சொல்றான், வருஷம் வருஷம் இந்த தேதியில அந்த Dress எடுத்து போட்டு நினைவு நாள் கொண்டாடுவேங்கிறான். அவன் பேச்சு ஏதோ தப்பா இருக்குடா. எனக்கு என்னமோ அந்த Dress நேத்து தான் போய் எடுத்துட்டு வந்திருப்பான்னு தோணுது. ஐ திங்க் 2 லட்சம் ரூபாய் எடுத்தது அவனா தான் இருக்குமோன்னு தோணுதுடா. கதிர் என்னடா சொல்ற? அஸ்வினா? அவனை ஆல்ரெடி நான் மிரட்டியிருக்கேனேடா, இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதேன்னு சொல்லி. சூர்யாவே மாறிட்டான், இவன் எப்படிடா மாறாம இருப்பான்? டேய் சூர்யா, எனக்கு இவன் மேல டவுட் இருக்கு. அது மட்டும் இல்ல, சூர்யா மாறிட்டான் நீ மட்டும் தான் சொல்ற. எனக்கு சூர்யா மேல டவுட் இருக்கதாண்டா செய்யுது. உண்மையாவே அவன் மாறிட்டான்னு உனக்கு தெரியுமா? அவன் பேசுறத வச்செல்லாம் நம்பாதடா. அவனை ஏமாத்துறது கூட ஏதாவது சொல்லுவானுங்க. ஏற்கனவே 2 பேரும் சரியான ஆட்கள். சொத்து அடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவனுங்க உடனே மாறிட்டேன்னு சொன்னா நீ நம்பிடுவியா? போய் சொல்லுவானுங்கடா, நம்பாதடா. நீ அந்த சூர்யாவையும் நம்பாத, இந்த அஸ்வினியும் நம்பாத சொல்லிட்டேன். எனக்கு என்னவோ அவனுங்க தான் பணத்தை எடுத்துப்பானுங்கன்னு தோணுது. கதிர், எனக்கு கூட பணம் திடீர்னு காணாம போனதும் சூர்யா மேலதான் எனக்கு டவுட் இருந்தது. ஆனா சூர்யா என்கிட்ட வந்து நேத்து என்ன தெரியுமா சொன்னான்? பணம் தொலைஞ்சு போச்சுல்ல, நீ எப்படிடா கொடுப்ப, எங்க அண்ணா விட மாட்டாரு, என்னோட நகையை தாரேன் அடகு வச்சு கொடுத்துருன்னு சொன்னான். அவன் திருந்திருக்கான்னு நான் அப்பதான்டா புரிஞ்சுட்டேன். எனக்கு கூட நேத்து அவன் மேலதான் டவுட் வந்துச்சு. ஆனா அவனே வந்து இந்த அளவுக்கு பேசும்போது எப்படி அவன் மேல டவுட் பட முடியும்? அது மட்டும் இல்ல, யாமினிய அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்போ அப்படிலாம் இல்ல, ஒய்ஃபா ஏத்துக்கிட்டு வாழக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கிறான்டா. அவன் நிறைய மாறி இருக்கான் கதிர். தோட்டத்துல ஒரு தொழிலாளி மாதிரி வேலை செய்யறான்டா. முன்னாடி எல்லாம் எவ்வளவு திமிரா இருப்பான், என்னை அடிக்கிறதுலயே தான் குறியா இருப்பான். நான் கஷ்டப்படணும், நான் இந்த இடத்துல உட்காந்து வேலை செய்யக்கூடாது, இப்படிதான் சிந்திப்பான். ஆனா இப்போ அப்படி இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்டா. சரிடா, சூர்யா கூட மாறி இருக்கலாம். நீ சொல்லும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா இந்த அஸ்வின் மாறறதுக்கு வாய்ப்பே இல்லடா. அவன் கூட சேர்ந்தவன் தானே இந்த அஸ்வின். இவன் எப்படிடா அதுக்குள்ள மாறுவான்? எனக்கு என்னமோ இவன் பணத்தை எடுத்துப்பானோன்னு தோணுதுடா. நீ என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாரு. கண்மூடி தரமா யாரையும் நம்பாத சூர்யா. சரிடா கதிர், ரொம்ப தேங்க்ஸ் இதை எனக்கு சொன்னதுக்கு. நீ அஸ்வினை இன்னும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருடா. டேய், அடிக்கடிலாம் அந்த பக்கம் போக மாட்டேன்டா. எப்பயாவது போர் அடிச்சா அவன்கிட்ட பேசுறதுக்காக போவேன் அந்த ரூம் பக்கம். அதனால தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லடா. ஏதேதோ வளர்றான். அதனால தான் நான் வாட்ட சொல்றேன், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அஸ்வினையும் நம்பாத, சூர்யாவையும் நம்பாத. அவனுங்க 2 பேர் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோடா. சரிடா கதிர். என்ன விஷயம் சுப்பிரமணியம், உடனே ஃபோன் பண்ணி இங்க வான்னு சொன்ன? என்னாச்சு? அது வந்து சூர்யா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன சுப்பிரமணி? நம்ம அஸ்வின் இருக்கான்ல, அவன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்க ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசமா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. அவன் எப்பயும் போலதான் இருக்கான். இல்ல புதுசா ட்ரெஸ் வாங்கியிருக்கான்னு கேள்விப்பட்டேன். என்னது, புதுசா ட்ரெஸ் வாங்கியிருக்கானா? என்ன சொல்ற சுப்பிரமணி, யார் சொன்னா? அது வந்து கதிர் தான் சொன்னான். கதிர் அஸ்வினோட ரூமுக்கு போனானா, அப்போ புது ட்ரெஸ் போட்டுட்டு நின்னா அப்படின்னு சொன்னான். அவன் கேட்டதுக்கு நேத்து தான் எடுத்ததாக சொன்னானா. அதுக்கப்புறம் மாத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னு சொன்னானா. அதான் கதிர் டவுட் பட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னான். நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் சூர்யா. சுப்பிரமணி, நீ இப்ப என்ன சொல்ல வர எனக்கு புரியல. இல்ல, இந்த 2 லட்சத்தை அஸ்வின் ஒரு சமயம். சீச்சி, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அஸ்வினை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அந்த மாதிரி பட்ட பையனே கிடையாது. என் கூட இருந்ததுனால நீ அவனை டவுட் பண்றியோ? அப்படின்னா நீ என்னையும் இன்னும் சந்தேகப்படுறியா? சீச்சி, அப்படிலாம் இல்ல. அஸ்வின் புதுசா ட்ரெஸ் எடுத்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு பணம் எப்படி வந்துச்சு? புதுசாலாம் ட்ரெஸ் எடுத்துருக்க மாட்டா சுப்பிரமணி. என்னோட பழைய ட்ரெஸ் தான் அவன் அப்பப்போ எடுத்து எடுத்து போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு சேருதானு. மத்தபடி அவனுக்கு புது ட்ரெஸ்ல இப்ப எடுத்து கொடுக்கல. அப்படியே எடுத்து கொடுத்தாலும் நான் தானே எடுத்து கொடுக்கணும். அன்னைக்கு கூட என் ஒய்ஃபை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க போனேன். எனக்கும் அவளுக்கும் தான் எடுத்துட்டு வந்தோம், அஸ்வினுக்கு எடுக்கவே இல்லை. ஏன் அவனுக்கு கூட கூட கூட்டிட்டு போகல. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட புது ட்ரெஸ் இருக்க வாய்ப்பே இல்லை சுப்பிரமணி. ஏதோ ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு தான் கதிர்ட்ட சும்மா பீலா விட்டுருப்பானா இருக்கும்.
இல்ல சூர்யா, உனக்கு தெரியாம அவன் ஒரு சமயம் எடுத்திருக்கலாம்ல. சீச்சி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் தும்முனா கூட எத்தனை தும்மல் போட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவான். அப்படிப்பட்ட பையன் அவன். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரைய கூட அவனால தெரியாம எடுத்து திங்க முடியாது. அவன் போய் 2 லட்சத்தை திருடுவானா சொல்லு? நீ வேணா வீட்டுக்கு வந்து அண்ணிங்க கிட்ட கேட்டு பாரேன். கேட்காம அவன் சமையல் கட்டுல போய் பிடிச்சதா இருந்தா கூட எடுத்து சாப்பிட மாட்டான். யார்கிட்டயாவது கேட்டு தானே வாங்கி சாப்பிடுவான். அப்படி இருக்கும்போது 2 லட்சத்தை அவன் வந்து திருடுவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நீ அவன் மேல வீணா சந்தேகப்படாத சுப்பிரமணி. நீ சொன்னதுக்காக வேணா நான் அவன்கிட்ட விசாரிக்கிறேன். விசாரிக்க வேண்டாம் சூர்யா. அவன்கிட்ட போய் நேரடியா இப்படி கேட்டாச்சுன்னா அவனுக்கு வருத்தம் வரும்ல. ஒரு சமயம் அவன் எடுக்காம இருந்து இப்படி கேட்டாச்சுன்னா அவனுக்கு கோவம் வரலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசல் வரலாம். அதனால கேட்க வேண்டாம், அவனை வாட்ச் பண்ணுங்க போதும். சரி சுப்பிரமணி, நான் பாத்துக்கிறேன். இதை கேட்கதான் கூப்பிட்டியா? ஆமா சூர்யா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி சுப்பிரமணி, இதை நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரி சூர்யா, நான் வரேன். ச்சே, இது ஒரு சின்ன விஷயம், ஒரு Dress. இதை வச்சு எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டா. அதுவும் அந்த வீட்டுல இருக்கானே அந்த கதிர், சரியான மோப்பனாயா இருப்பான் போல. ஒரு Dress எடுத்ததை வச்சுலாம் நாங்க என்ன பண்ணிருப்போம்னு கண்டுபிடிச்சிருக்கான். இவங்கிட்டே இந்த விஷயத்த போட்டு கொடுத்துருக்கான். இவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம என்கிட்டயே வந்து கேக்குறான். அப்படின்னா கொஞ்சம் பெரிய விஷயமா ஏதாவது கிடைச்சுன்னா இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்களே. இந்த அஸ்வின்ட்ட நானும் எத்தனையோ தடவை படிச்சு சொல்லிட்டேன், இப்படி சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கிடாதடான்னு. கேக்குறான் அவன். இப்ப எதுக்கு அந்த புது ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்தாவன்? அவன்கிட்ட நான் தெளிவா சொன்னேன், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடலான்டா, இப்ப போடாதேன்னு. வீட்டுக்குள்ளே போட்டு நின்று டான்ஸ் ஆடி இருப்பான். அதனாலதான் கதிர் டவுட் பட்டுட்டு இவன்ட்ட சொல்லியிருக்கான். இவனை வந்து என்கிட்ட கேக்குறான். முதல்ல அந்த அஸ்வினுக்கு போயிடட்டும், அதுக்கு பிறகுதான் அவனுக்கு இருக்கு. டே அஸ்வினு, அஸ்வினு எழுந்துடுறா முட்டா பயலே. எழுந்து தொலைடா. ஷே, வாய மூடுறா. அஸ்வின், நேத்து எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எதுக்குடா போட்டு பார்த்த? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், இப்போதைக்கு போடாதுன்னு சொன்னா இல்லையா? டேய், கொடையிலே ட்ரையல் பார்த்தான்டா எடுத்துட்டு வந்த. திரும்ப எதுக்குடா இன்னைக்கு போட்டு பார்த்துட்டு இருந்த? வாய மூடுறா. அந்த கதிர் பார்த்துட்டு அந்த சுப்பிரமணிக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்கான். ஆமாண்டா, அந்த சுப்பிரமணி என்னைய கூப்பிட்டு கேக்குறான், அஸ்வின் புதுசா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான்னு கதிர் சொல்றான் என்கிட்ட. அப்படின்னா பீரோல வச்ச 2 லட்சத்தை அவனா எடுத்ததுன்னு கேக்குறான். நல்ல வாய் பேல. உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன்? இந்த வீட்டுல இந்த மாதிரிலாம் நடக்கும், கொஞ்சம் உஷாரா இருன்னு சொன்னனா இல்லையா? இப்போதைக்கு ட்ரெஸ் போட வேண்டாம், ஃபங்க்ஷன் அப்போ போட்டுக்கலாம்னு சொன்னனா இல்லையாடா? நான் அப்பவே சும்மா இருன்னு சொன்னேன், ட்ரெஸ் எடுக்கலாம் போக வேண்டாம்னு சொன்னேன். நீ தான் 2 லட்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு கூட வாங்கி தர மாட்டேன்னு என்னை கூட்டிட்டு போனா. இன்னைக்கு என்னடா ட்ரெஸ் எடுத்து போட்டு பாத்துருக்கா. அது அந்த கதிர் பார்த்து தொலைச்சிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டான். அவன் என்னைய கூப்பிட்டு கேக்குறான்டா, அஸ்வின் தான் பணத்தை எடுத்திருப்பான் போலன்னு என்கிட்ட கேக்குறான். நான் என்ன சொல்றது அவன்கிட்ட? அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா அவனுங்களுக்கு டவுட் அதிகமாயிடுச்சு அஸ்வின். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். கொஞ்ச நேரம் கூட உன்னால சும்மா இருக்க முடியல. ஏன்டா இப்படி இருக்க? என்னை இப்ப மாட்டி விட்டுருப்ப நீ. ரூம்குள்ள போட்டா கதவை சாத்தி வச்சுட்டு போடணும். அவன் கண்ணுல படுற மாதிரியே போடுவேன். இங்க பாரு அஸ்வின், நானும் நீயும் எப்படியோ அதே மாதிரி அந்த சுப்பிரமணியும் கதிரும் பயங்கரமான பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கானுங்க. இவனுங்க 2 பேர் தான் நம்மள வாட்ச் பண்ணி நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கானுங்க. நான் இந்த வீட்டு பையன் இல்லைங்கிறதையும் இவனுங்க 2 பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது என் மேல இவனுங்களுக்கு இன்னும் டவுட் போயிருக்காது. அதனாலதான் நம்மள வாட்ச் பண்ணிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு அந்த சுப்பிரமணியனை கூப்பிட்டு கேட்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, அவனுக்கும் என் மேல டவுட் இருக்க மாதிரி தான் தெரியுது. நீ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன அவனுங்களுக்கு நம்ம மேல டவுட் வரதாண்டா செய்யும். கொஞ்ச நாள் பொறுமையா இருந்து சொன்னா கேட்க மாட்டியா? இனியாவது தெரிஞ்சுக்க அஸ்வின். அவன்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒழுங்கா தெரிஞ்சு வச்சு பேசு. அவன்கிட்ட போய் நேத்து ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுன்னு சொல்லியிருக்க. இந்த ஒரு விஷயம் போதாதான் அவனுங்களுக்கு டவுட் வர்றதுக்கு. அவனுங்களே சின்ன சின்ன க்ளூ கிடைக்குமான்னு அலையிறானுங்க. நீ இவ்வளவு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டுருக்க. இந்த விஷயம் மட்டும் அண்ணனுங்க காதுக்கு போச்சு, அவ்வளவுதான். நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. இனி அது ஒழுங்காயிரு அஸ்வின். விளாட்டுத்தனமா இருக்காத.
நம்ம ஒன்றும் இங்க சும்மா வந்து இருக்கல, எல்லா சொத்தையும் அடிச்சிட்டு போறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம 2 பேர் தான் ராஜா. எவ்வளவு வேணாலும் நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம செலவு பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம கையில இருக்க இந்த கொஞ்சோண்டு பணத்தை வச்சு எல்லா செலவையும் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, நம்ம மேலதான் எல்லாருக்கும் டவுட் வரும். ஆசை இருக்கதான் செய்யும். ஆசையை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் தான் வளர முடியும். இப்போதைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வை அஸ்வின். இன்னும் கொஞ்ச நாள் தான் சொத்து என் பேருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன செஞ்சு தொலைக்க, அவன் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கானே, இவனுக்கு ஏதாவது சின்னதா சந்தேகம் வந்தா அங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். அதனால இந்த வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி யாருக்கும் டவுட் வராத மாதிரி தான் நடந்துக்கிடணும். அதை பத்தி மறந்துடு அஸ்வின், இதுக்கு மேல அதை பத்தி நினைக்காத. அது அப்படியே இருக்கட்டும், பிறகு பாத்துக்கலாம். அதான் சொன்னல அஸ்வின், இன்னும் கொஞ்ச நாள் தான். சொத்து எல்லாம் என் பேருக்கு வந்த உடனே எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா?